அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பல்வேறு வருடங்களாக கணவன் மனைவியிடையே பிரிவு ஏற்பட்டு இருக்கும் தம்பதிகள் மேற்கொள்ளும் இந்த ஸ்ரீ உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உமா மகேஸ்வர விரதம் என்பது பரம்பொருள் சிவபெருமானையும் அவருடைய மனைவியான பார்வதி தேவி அவர்களையும் மனதில் நினைத்து வழிபடுவது ஆகும். மேலும் இந்த ஸ்ரீ உமா மகேஸ்வரர் விரத முறையின் போது நீங்கள் சிகப்பு நிறத்திலான கயிறு மட்டுமே உங்கள் புஜத்தில் கட்ட வேண்டும். வேறு நிறத்திலான கயிறை கட்டக்கூடாது. நீங்கள் ஸ்ரீ உமா மகேஸ்வர விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது தம்பதிகள் யாருக்கும் செய்வினை, பிள்ளை சூனியம் போன்றவற்றை செய்து வைத்திருந்தாலும் உடனே நிவர்த்தியாகும். இரண்டாவதாக, தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் உருவாகி பாச பிணைப்புகள் ஏற்படுவதற்கும் முக்கியத்துவமாக இந்த உமா மகேஸ்வர விரதம் இருக்கிறது. மேலும் நம் வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் கஷ்டப்படும் காலத்தில் நாம் எந்த ஒரு உதவியும் அவர்களுக்கு செய்யாது இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு பாவம் ஏற்படும். அவர்களால் இந்த ஸ்ரீ உமா மகேஸ்வர விரதம் இருக்கும்போது அவர்கள் இட்ட சாபமானது உடனே நிவர்த்தியாகும் போன்ற சக்திகளையும் இந்த விரதத்திற்கு கொடுக்கக்கூடிய பலன் உண்டு. நிறைய பேர்கள் உமா மகேஸ்வர சிலையை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபடலாம். நீங்கள் வழிபடும் போது இதனை தொடர்ச்சியாக 16 வருடங்கள் இந்த பூஜை முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பிறகு நீங்கள் வாங்கி வந்த அந்த உமா மகேஸ்வர சிலையை அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு அந்த சிலையை நீங்கள் கொடுத்துவிட வேண்டும். அதனை வீட்டில் வைத்திருக்க கூடாது. மேலும் இந்த உமா மகேஸ்வர விரத தினத்தில் நீங்கள் அங்கு உள்ள சிவனடியார்களுக்கு நீங்கள் மற்றும் வீடு அருகில் உள்ள ஏழைகளுக்கு மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் வழங்குதல் போன்ற நற்பணிகளை இந்த விரத முறையின் போது நீங்கள் செய்ய வேண்டும். தவறு செய்தால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான ஆசியையும் சிவபெருமான் அவர்களும் பார்வதி தேவி அவர்களும் நமக்கு வழங்குவார்கள் என்பது இந்த விரதத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். மேலும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் இந்த தம்பதிகள் இந்த விரத முறையை மேற்கொள்ளும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக, அந்த உமா மகேஸ்வர பூஜை என்பது பரம்பொருள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்த வடிவமாகும். இருவரும் ஒன்றாக இணைந்து இருப்பது போல கணவன் மனைவியுடைய உள்ள நெருக்கம் அதிக பலப்படும் என்பது இந்த விரதத்தின் முக்கிய பலனாகும். மேலும் அக்கம் பக்கத்தினர் இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது பிள்ளை சூனியம், ஏவல் போன்ற தீய விளைவுகளை உங்களுக்கு செய்து இருந்தால் இந்த உமா மகேஸ்வர பூஜையில் நீங்கள் செய்யும்போது அந்த அனைத்து தீய விளைவுகளுக்கும் அவர்களுக்கே சென்று சேரும் வகையில் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் செய்வார்கள் என்பது இந்த விரதத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். இல்லறத்தில் எப்போதும் அந்த நிலையில் இருக்கும் தம்பதிகளுக்கு இந்த பூஜை நீங்கள் செய்யும்போது உங்களது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு சுறுசுறுப்புடன் எந்த தொழிலையும் மேற்கொண்டு அதில் பல்வேறு வகையான லாபங்களை சந்திப்பீர்கள் என்பது இந்த விரதத்தின் இன்னொரு பலனாகும். மேலும் நம்பிக்கை உடைய மனிதர்கள் இந்த விரதத்தை முற்றிலும் கவனம் செலுத்துவது சாலச் சிறந்தது. எனவே கணவன் மனைவியிடையே நல்லவரும் எல்லாம் செழிக்க வேண்டும் என்றால் இந்த உமா மகேஸ்வர விரத முறைகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி உங்கள் இல்லற வாழ்வில் வெற்றியடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.